ஈரான் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. நீண்ட போருக்கு நம்ம தயாராவது எப்படி? சாங் ஷேக் தலைமையிலான அந்த கட்சியினர் வந்து தைவானுக்கு ஓடுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இதை ட்ரம்ப் எதிர்பார்க்கல. ஷி ஜின்பிங் சொன்ன பிறகு அமெரிக்கா அதை பரிசீலிக்கிறதா? இப்ப சுப்ரீம் லீடர் யார் தேர்ந்தெடுக்கிறாரோ, ஹோர்முஸ் மூடப்பட்டதுனால என்னாச்சு? இஸ்ரேலினுடைய அட்டூழியத்தை எதிர்த்து கேட்க முடியும், அதுக்கு ஒரு பாடம் புகட்ட முடியும். ஆனா அவங்க ஒற்றுமையா இருக்கு. பலமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. உலக அரசியலின் போக்கை திசை திருப்பி வரும் இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்கா ஈரானுக்கு இடையே ஒரு மாதத்துக்கு மேல நடந்த போர் தற்காலிக போர் நிறுத்தம் மூலியமா முடிவுக்கு வந்தது. ஆனா அடுத்த கட்ட நடவடிக்கையான நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பா முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கான அந்த சிக்கல் போயிட்டே இருக்கு. என்ன காரணம் சார்? இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்காமல் போனதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் தான். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த போரில் ஈரானை பிப்ரவரி 28 தாக்குனாங்க. தலைவர்கள் எல்லாம் கொண்டுட்டாங்க, தளபதிகள் எல்லாரையும் கொண்டாச்சு. அதற்கு பிறகு ஈரானுடைய இராணுவ நிலைகள் மீது தாக்குறாங்க. அது இல்லாமல் பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாத்தையும் அடித்தாங்க. தெற்கு ஈரானில் ஒரு பள்ளி குழந்தைகள் கிட்டத்தட்ட 140 பேர் கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரி, இவ்வளவெல்லாம் அழித்த பிறகு ஈரான் சரண்டர் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. உள்ள மக்கள் கலவரம் பண்ணுவாங்க, வேறு ஆட்சி மாற்றம் நடக்கும், அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு ஆட்சியை வைத்து கொண்டு ஈரானுடைய எண்ணெயை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இப்படிலாம் அமெரிக்கா பிளான் பண்ணி வச்சுருந்தது. ஆனால் அரசியல் தலைமை அழிக்கப்பட்டாலும் புதிய தலைமை வந்துருச்சு. முஸ்தபா காமேனியை சுப்ரீம் லீடராக தெரிவு செய்யப்பட்டார். மற்றபடி IRGC தளபதிகள் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு மாற்று வந்துட்டாங்க. ஈரான் இந்த ஸ்ட்ரக்சரை ரொம்ப நாளாகவே இப்படி உருவாக்கி வச்சுருக்கு. ஒருத்தர் கொல்லப்பட்டால் ஒரு 4 ஆல்டர்னேட்டிவ் இருப்பாங்க. இவர் இல்லைன்னா அவர், அவர் இல்லைன்னா இவர் அப்படின்னு சொல்லி 4 மாற்று நபர்கள் இருப்பாங்க. அடுத்ததாக ஈரான் ஈராக் போர் நடந்துச்சு இல்லையா, 80லேருந்து 88 வரைக்கும். அப்போவே ஒரு பாடம் அவங்க கற்றுக்கொண்டார்கள். நீண்ட போருக்கு நம்ம தயாராவது எப்படி? நீண்ட போரில் ஒரு சென்ட்ரல் கமாண்டு தகர்க்கப்பட்டால் அவர்களுக்கு மாற்றாக நம்ம என்ன செய்ய முடியும்? இது ஒன்று. 2003 ஈராக் மேலே அமெரிக்கா படையெடுக்கிறது. அதில் இராணுவ தளபதிகள் தலைமையெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு, சதாம் ஹுசேன் எல்லாம் பிடிக்கப்பட்ட பிறகு அந்த இராணுவம் நிலகுலைஞ்சு போச்சு. இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மொசைக் கட்டமைப்பு அப்படின்னு சொன்னால், ஈரானில் ஒரு 31 மாகாணங்கள் இருக்குது. அந்த 31 மாகாணங்களுக்கும் தனித்தனி IRGC தளபதிகள் அவங்க இன்சார்ஜ். சென்ட்ரல் கமாண்டில் இருந்து தகவல் வந்துச்சுன்னா அதன்படி நடத்துவாங்க. வரலன்னா இவங்க மாகாண அளவில் இவங்களே முடிவு பண்ணிட்டு எதிரியை தாக்குதல் நடத்துறது. இதன் மூலமாக என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக தலைமை மாறினா அடுத்த தலைமையை டக்குன்னு கொண்டு வந்துடுறாங்க. அவங்க அந்த ஷியா பிரிவு மத நம்பிக்கையின்படி இந்த இறந்து போகிறதெல்லாம் ஒரு மத கடமை, நமக்கு தியாகம் செய்வது ஒரு கடமை அப்படின்ற ஒரு பண்பாடும் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் ட்ரம்ப் எதிர்பார்த்தது போல் இவங்க இராணுவ ரீதியாக பலவீனமாகலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க? தந்திர ரீதியாக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ நிலைகளை தாக்குவது, அப்போ ஹோர்முஸை மூடுவது, ஹோர்முஸ் கடல் வழியே மூடுவது. இதன் மூலம் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்க முடியும்னு பண்ணாங்க இல்லையா? இது 2 தான் ஈரானுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக். வளைகுடா நாடுகள், குவைத்து, அமீரகம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன், கத்தார், இந்த எல்லா நாடுகள்லேயும் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்குது, கடற்படை, விமானப்படை தளங்கள்லாம் இருக்குது. இதை தாக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது ஈரானில் சிவிலியன் ஸ்ட்ரக்சர் தாக்கப்பட்டால் பதிலுக்கு இவங்களும் தாக்குறது. கத்தாரில் ஒரு கேஸ் ஃபீல்டை தாக்கியிருக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு நாட்டிலையும் தாக்கியிருக்கிறாங்க. இதனால் என்னாச்சு? ஹோர்முஸ் மூடப்பட்டதுனால என்னாச்சு? வளைகுடா நாடுகளில்
க்ரூட் ஆயில் உற்பத்தியும் முடங்கி போச்சு, நேச்சுரல் கேஸ் உற்பத்தியும் முடங்கி போச்சு. அடுத்தது ஏற்கனவே அவங்களுடைய கிட்டங்கியில் இருக்கக்கூடியதெல்லாம் கப்பலில் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த கப்பல்லாம் மாட்டிக்கிச்சு ஹோர்முஸை மூடினதுனால. இப்போ உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, நேச்சுரல் கேஸ் வரலன்றதுனால ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடு, இந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு. இதை ட்ரம்ப் எதிர்பார்க்கல. நம்ம கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையாக நம்ம ஈரானை அடிக்கணும்ட்டு போனால் அவன் வந்து உலகத்தையே இப்படி ஒரு முடக்கி போட்டுட்டானே அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட அமெரிக்கா இந்த பொருளை தோல்வி அடைந்து விட்டது. இது அமெரிக்க பத்திரிகைகளே எழுதுறாங்க, அமெரிக்கா இதில் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ட்ரம்புக்கு நம்ம ஏதாவது ஒரு ரிசல்ட்டில் வெற்றியை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாரு. அவர் முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஈரானோட ஒழுங்கு மரியாதையாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போர்ல இருந்து அவர் வெளியே வரணும். இல்லை அப்படின்னா மீண்டும் போர் தொடுக்கணும். மீண்டும் போர் தொடுக்கிறது என்னன்னா, இது வரைக்கும் செய்யாத அளவு தாக்குதலை செய்து நம்ம ஈரானை பணிய வச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈரான் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பலியாகுது. ஒரு நீண்ட தாக்குதலுக்கு அவங்க ரெடியாகவே இருக்கிறாங்க. ஈராக்கோடலாம் 8 வருஷம் போர் புரிந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க பணிய மாட்டாங்க. ஈரான் கேட்கறது என்ன? யுரேனியத்தை அமெரிக்கா சொல்வது போல 20 ஆண்டுகள் செறிவூட்டுவதை 20 ஆண்டுகளுக்கு தள்ளி போட மாட்டோம். ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அவ்வளோதான் செய்ய முடியும். யுரேனியத்தை செறிவூட்டுவதோ அணுசக்தி ஆலைகளில் எங்களுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்டது, அதில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எங்கள் நாட்டில் அத்துமீறி ஆக்கிரமித்து பன்னாட்டு சட்டங்களுக்கு எதிராக போர் தொடுத்தது நீ, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த தாக்குதலுக்கு உரிய நிவாரணத்தை நீ கொடுக்கணும். இது அவங்க இங்கே கோர்றது நியாயமான கோரிக்கை. அப்படி இல்லைன்னா ஹோர்முஸ் வழியாக வரக்கூடிய கப்பல்கள்கிட்ட வரி போட்டு நாங்கள் வசூலிச்சுக்குவோம். நாங்களும் ஓமனும் சேர்ந்து, ஏன்னா அந்த ஹோர்முஸ் நீரிணையே அதில் பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் வாட்டரே கிடையாது, வாட்டர் பார்டரே கிடையாது. 2 நாடுகளுக்கு சொந்தமானது தான் ஹோர்முஸ் நீரிணை. அந்த அளவு ஒரு குறுகிய பகுதி. அப்படி நாங்கள் வசூல் பண்ணிக்குவோம். அடுத்தபடியாக ஹமாஸ் பேரை வைத்து லெபனானில் மக்களை தாக்கிட்டு இருக்கிறீங்க, காசாலையும் போர் நிறுத்தம் இருக்குது, அங்கேயும் தாக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த தாக்குதலை எல்லாம் நிறுத்த வேண்டும். இப்படி ஈரான் வந்து வெளிப்படையாக தன்னுடைய நிபந்தனைகளை சொல்லுது. அமெரிக்கா என்ன சொல்லுது? இதற்கு ஒப்புக்கொண்ட அமெரிக்காவுக்கு வந்து கௌரவ குறைச்சலாயிரும். அமெரிக்கா 20 ஆண்டுகளுக்கு யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது. மற்ற ஹிஸ்புல்லா ஹமாஸ் தாக்குதல்லாம் தொடரும், அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நட்டை ஈடு கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஈரானுக்கு வரக்கூடிய கப்பல்களை நாங்கள் முற்றுகையிடுவோம்னு சொல்லி அமெரிக்க கடற்படை ஒரு 17 கப்பல்கள் 5000 வீரர்களோட அதை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஈரான்லேருந்து சைனாவுக்கு போகக்கூடிய எண்ணெய் போக்குவரத்தை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அங்கே இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்த சீன நிறுவன சுத்திகரிப்பு ஆலையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பொருளாதார தடை போட்டிருக்காங்க. இப்போ சீனாவுக்கு போன பிறகு தான் அந்த தடையெல்லாம் நீக்கணும்னு அவர் ஷி ஜின்பிங் சொன்ன பிறகு அமெரிக்கா அதை பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கு. அதனால் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து தோத்துட்டாருங்க. அவர் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? அதிபர் பதவி ஏற்பதற்கு முன்னாடி பிரச்சாரத்தின் போது, நான் வந்தால் போரெல்லாம் பண்ண மாட்டேன், அது நம்ம செலவு பிடிக்கிற விஷயம், ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற போர்களையும் நிறுத்துவேன், உக்ரைன் போரை நிறுத்துவேன், இப்படி தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு மாறாக இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலுடைய அரசாங்கம் அமெரிக்காவை ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி தேவையில்லாமல் இதில் இழுத்து விட்டாங்க. அமெரிக்காவை இப்போ நேரடியாக அச்சுறுத்தக்கூடிய எதையும் ஈரான் செய்யவில்லை. அமெரிக்காவுக்கு ஆபத்தாகவும் அது எதையும் செய்யலை. இஸ்ரேல் தன்னுடைய சுயநலத்துக்காக ஈரான் இருக்கிற வரைக்கும், பலமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, முந்திக்கிட்டு அடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க முடிவு பண்ண பிளான்ல தான் இவர் போய் சிக்கியிருக்காரு. அது முழுக்க முழுக்க இஸ்ரேலினுடைய வேலை. சரி, இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியும் ஈரானை தோக்கடிக்க முடியலை. மாறாக உலக நாடுகள் இன்னைக்கு எரிபொருள் விலை ஏறி இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கங்க, பெட்ரோல் டீசல் 3 ரூபா ஏறி இருக்கு. கமர்ஷியல் சிலிண்டர் கிட்டத்தட்ட 900 ரூபா 1000 ரூபா ரேஞ்சுக்கு ஏற்றிட்டாங்க. பல டீ கடைகள் மூடப்பட்டிருக்குது. ஹோட்டல்களில் ரேட் அதிகமாக இருக்குது. மெனு லிஸ்ட்டை குறைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம உரம் தயாரிக்கிறது பிரச்சனை. மோடி என்ன சொல்கிறாரு? 1 வருஷம் தங்கம் வாங்காதீங்க, ஆடம்பரமாக திருமணங்கள் வெளிநாட்டிலாம் நடத்தாதீங்க, ஏதோ இந்திய மக்கள்லாம் பணக்காரர்கள் போலவும் எல்லாம் வெளிநாட்டில் போய் கல்யாணம் பண்ணுற மாதிரியும். அப்படியெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, ஆன்லைன் கிளாஸ் நடத்துங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், எரிபொருளுக்கான விலை உயர்வு இருக்கு இல்லையா, $40 உயர்ந்து போச்சு. போருக்கு முன்னாடி $70 இருந்தது, இன்றைக்கி $110 உயர்ந்துருக்குது. அந்நிய செலவாணி அப்போ காலியாகிட்டே இருக்குது.
அப்போ தங்கத்துக்கும் அந்நிய செலவாணி காலியாகின்றதுனால தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்றாரு. அது இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளும் இதனால பிரச்சனை இருக்கு. ரஷ்யாவுக்கு தடை போட்டிருந்த ட்ரம்ப் ரஷ்யாட்ட இருந்து 2 மாதம் ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சலுகை கொடுக்குறாரு இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு. அப்போ இந்தியாலாம் ரஷ்யாட்ட இருந்து வாங்குகிறது. அப்போ ரஷ்யா வந்து இங்கே மற்ற நாடுகளுக்கு எண்ணெய் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்து தான் உக்ரைனில் சண்டை போடுது அப்படின்னு 25% டேக்ஸ் போட்டது இதே ட்ரம்ப். அப்போ மொத்தமாக பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம் இங்கே தோல்வியடைந்து விட்டது அப்படின்றதான் இதை காட்டுகிறது. ஈரானுக்கு இவர்கள் ஈரான் சொல்லுகின்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இவர்கள் போய்தான். இப்போ அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி தோல்வி அடைஞ்சு சொல்றீங்க. இப்போ இதன் காரணமா வந்து சீனாவுக்கு வந்து ட்ரம்ப் போனாரு, குறிப்பா இந்த போரின் காரணமா தான் போனாரா, இல்லை அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான அந்த உறவை மேம்படுத்துறதுக்கு போனாரா சார்? இந்த போருக்கு முன்னாடியே அவங்க போறது அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க. போருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அங்கே போய் என்னென்ன இது பேசுனாங்கன்னா, ஒன்று வர்த்தகத்தில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள்னு பேசியிருக்காங்க. அடுத்தது தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்குறதா இருந்துச்சு, அதை வந்து நிறுத்தி வைக்கணும்னு சீனா கோரிச்சு தைவானை தன்னுடைய நாட்டினுடைய பகுதி அப்படின்னு சொல்லுது. அந்த வரலாறு தெரியும்ல. 49ல் சைனாவில் வந்து சியாங்கை ஷேக்கு கோமிங்டாங் கட்சியின் மூலம் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. சீன புரட்சி கம்யூனிஸ்டுகள் மாவோ தலைமையில் அங்கே ஜெயிக்கிறாங்க. சியாங்கை ஷேக்கு தலைமையிலான அந்த கட்சியினர் வந்து தைவானுக்கு ஓடுறாங்க. அப்படி தான் தைவான் தனி நாடாக உருவாகிறது. அன்றிலிருந்து தைவான் தன்னுடைய நாடுன்னு சைனா சொல்லுகிறது. அமெரிக்கா தைவானை அங்கீகரிக்கலைன்னாலும் தைவானுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு $14 பில்லியன் ஆயுதங்களை கொடுக்குறதா இருந்ததை சைனா அதை நிறுத்தணும்னு சொல்லியிருக்கு. இதை பற்றி பேசணும். 3ஆவதாக ஈரான் போர். இந்த 3க்காக தான் ட்ரம்ப் போனார். 3லையும் பெருசாக அவர் சாதித்த மாதிரி தெரியல. வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் சைனாவில் வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதை சைனா வந்து டைட் பண்ணிச்சு. காரணம் என்னென்னா, அட்வான்ஸ்டு சிப் இருக்கு இல்லையா, செமிகண்டக்டர், அது அமெரிக்கா வந்து சைனாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணதுனால இவங்க இதை நிறுத்திட்டாங்க. அடுத்து 2 பேருமே பரஸ்பர டேக்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. சைனாவும் டேக்ஸ் போட்டிருக்கு, அமெரிக்காவும் டேக்ஸ் போட்டிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 3 பீன்ஸு, பீஃபு, போயிங் விமானங்கள், இது 3ஐயும் வாங்கணும். சோயாபீன்ஸு, மாட்டிறைச்சி, போயிங் விமானங்கள், இதை சைனா நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை பேசியிருக்காரு. அதெல்லாம் அவங்க வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியம் லெவலில் அந்த இது பேசப்பட்டிருக்குதே தவிர ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவும் வந்துடல. ஈரான் போகிற பேசியிருக்காங்க. சைனா வந்து ஈரானுக்கு நட்பு நாடு, நீங்கள் ஒரு ப்ரெஷர் போட்டு பேச்சுவார்த்தைக்கு வரவழைக்கணும் அப்படின்ற முறையில் பேசியிருக்காங்க. சீனா வந்து அழுத்தம் போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீனாவுடைய அந்த பெரும்பாலும் எண்ணெய் வந்து ஈரான்லேருந்து தான் வருது. இது அமெரிக்காவுக்கும் பாதிப்பு, சீனாவுக்கும் பாதிக்கும் போது சீனா அழுத்தம் போட வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல. கண்டிப்பாக சீனா வந்து இந்த போர் நிறுத்தணும், போர் நிற்கணும், நிரந்தரமாக போர் நிறுத்தப்பட்டால்தான் தனக்கு எண்ணெய் வருன்றது சைனாவுக்கு தெரியும். சைனாவும் பாகிஸ்தான் கூட பேசி தான் இருக்கிறாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கு கூட பாகிஸ்தானுக்கு உதவியாக சைனாவும் செஞ்சுருக்குது. இந்த ஈரான் போரில் கூட அவங்க சேட்டலைட்டு உளவு தகவல்கள் இது மாதிரி கொடுக்குறதெல்லாம் சைனா சப்போர்ட் பண்ணியிருக்கு ஈரானுக்கு. அதனால் சைனாவும் கண்டிப்பாக ஈரானோட பேசும். அதை ட்ரம்ப் பேசியிருக்காரு. இப்போ நம்முடைய கேள்வி என்ன, ட்ரம்ப் அமெரிக்காவும் தன்னுடைய கௌரவத்தை விட்டு நியாயமாக இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா? ஆனால் இப்போ சமீபத்தில் நான் படித்த வரைக்கும் அப்படி பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ட்ரம்ப் மாற்றி பேசுகிறாரு. பேச்சுவார்த்தைக்கான முயற்சி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொன்று, கிளாக் இஸ் டிக்கிங், ஈரான் மேலே ஒரு பெரிய பயங்கரமான தாக்குதல் நடத்துவோம், அந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஈரான் நினைச்சிடாதபடி ஒரு பேரழிவு இருக்கும், இப்படின்னு மாற்றி பேசுகிறாரு. அதனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடப்பது என்பது ட்ரம்ப் மட்டும் இல்லை, அது உலக நாடுகளே இன்றைக்கி அமெரிக்காவில் ப்ரெஷர் போடுறாங்க. ஏன்னா இந்த ட்ரம்போட படையெடுப்புக்கு நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் யாரும் ஆதரவு தரலை. எவ்வளவோ ஒரு கூட்டு பார்த்தாரு. அப்புறம் நேட்டோ ஒரு காகித புலின்னு இவரே சொல்லிட்டாரு. இது எனக்கும் தெரியும், புட்டினுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த நாடுகளும் நேரடியாக அமெரிக்காவுக்கு இராணுவ ரீதியாக ஒத்துழைப்பதற்கு தயாராக இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா தான் இன்றைக்கி பலவீனமாக இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு வந்தாக வேண்டியது அதனுடைய நிர்பந்தம். அதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா குறிப்பாக இப்போ அமெரிக்கா இது ட்ரம்ப்புக்கான காலக்கெடு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு நாட்டு மீது போர் தொடுக்கிறீங்க அப்படின்னா செனட்டோடைய அனுமதி வாங்கணும். முன்னாடியே போர் தொடுறதுக்கான அனுமதி செனட்டில் வாங்கல, அந்த காலக்கெடுவும் வந்து முடிவடையுது. இப்போ இஸ்ரேலையும் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கான அந்த ஊழல் வழக்கு வந்து மீண்டும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஷர் மூலிமா போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இருக்கா? செனட்டை பொறுத்த வரைக்கும் 2 மாதம் தொடர்ந்து போர் செஞ்சாதான் அமெரிக்க பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வேணும்.
ட்ரம்ப் ஆதரவாளர்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் பிப்ரவரி 28 ஒரு மாதத்துலேயே நிறுத்திட்டோம், அதுக்கு பிறகு தற்காலிக போர் நிறுத்தம் இருக்குது, கண்டினியூஸாக 2 மாதம் இருந்தால் மட்டும்தான் செனட்டில் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வேறு சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, இது தற்காலிக போர் நிறுத்தம் கூட போர்ன்ற கணக்கில் தான் வரும், அதுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு நுணுக்கமாக அதை பார்த்து விவாதிச்சுட்டு இருக்காங்க. பெஞ்சமின் நெதன்யாகு மேலே ஊழல் வழக்கு இருக்குது, அது விசாரணைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அவர் இந்த காசா மீதான போர், லெபனான் மீதான போர், ஈரான் மீதான போர், இதை வைத்துக்கொண்டு அதை தள்ளி போடுவதற்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. மற்றபடி இதனால தான் இந்த போர் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தனது எதிரிகளை முந்திக்கொண்டு அழிப்பது, கூடுமானவரை அவங்க எந்திரிக்க முடியாதபடி கடுமையான அடி கொடுப்பது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு பாசிச நாடாக அதை செய்கிறது. இவங்க இப்போ காசாவில் 72,000 மக்களுக்கு மேலே கொண்டுட்டாங்க, லெபனான்லேயே 3,000க்கு மேலே அப்பாவி மக்களை கொண்டுட்டு தெற்கு லெபனானில் அந்த குடியிருப்புகளை எல்லாம் வந்து இடித்து தள்ளியிருக்காங்க. ஈரான்லேயும் அதை தான் செஞ்சுருக்கிறாங்க. காசா மாதிரி வெஸ்ட் பேங்க்லேயும் சட்டவிரோதமாக யூதர்களை குடியேற வைத்து அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய நிலங்களை எடுத்துக்கொள்வது, அவர்களை கொல்வது, அங்கே கூட 1000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க, நூற்றுக்கணக்கானவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த அட்டூழியங்களையெல்லாம் இஸ்ரேல் செய்து வருகிறது. என்றைக்கும் அவங்க இதை செய்வாங்க. வளைகுடா நாடுகள் ஈரான் மாதிரி உறுதியாக இருந்தால் இஸ்ரேலினுடைய அட்டூழியத்தை எதிர்த்து கேட்க முடியும், அதற்கு ஒரு பாடம் புகட்ட முடியும். ஆனால் அவங்க ஒற்றுமையாக இல்லை. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்த தகவலின்படி UAE இருக்கு இல்லையா, அமீரகம், அவர்கள் இந்த போரில் நேரடியாக ஈரானுக்கு எதிராக பங்கேற்றதாக அவங்க தகவல் வந்திருக்கிறது. அது தெரிந்ததுனால என்னமோ ஈரான் வந்து மொத்த வளைகுடா நாடுகளில் UAE மேலே தான் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை தாக்கியிருக்கு. சமீபத்தில் கூட நேற்றுக்கு UAE-னுடைய அணு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த ஆலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. சவுதி அரேபியாலையும் தாக்கியிருக்கிறதா இப்போ செய்தி வந்திருக்குது. ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது இது தனி பிரச்சனை. இதுக்கும் அதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி அமெரிக்க பாராளுமன்றம் வந்து நீங்கள் ட்ரம்ப் வந்து பல விஷயங்கள் அந்த அமெரிக்காவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிராக தான் செஞ்சுருக்காரு. அவர் விதித்த வரியே செல்லாதுன்னு நீதிமன்றம் இப்போ தீர்ப்பளிச்சிருக்கு. அதை எதிர்த்து அவங்க அப்பீலுக்கு போகிறாங்க. அதனால் சட்டத்துக்கு எதிராக தான் அவர் செய்கிறாரு. அவருடைய நிலை என்னன்னா, தான் நியமித்த நீதிபதிகள் மூலமாக நமக்கு ஆதரவான தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அமெரிக்காலேயே இன்னைக்கு ட்ரம்புக்கு எதிரான கருத்து உருவாயிருக்கு, அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் குறைஞ்சிருக்கு, இந்த போருக்கு ஆதரவாகவும் மக்கள் இல்லை, உலக நாடுகளும் அமெரிக்காவை ஆதரிக்கிறதா இல்லை, ட்ரம்ப் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்றதா உண்மை. இந்த போர் சூழல்ல ரஷ்யாவோட ரோல் என்ன சார்? இப்போ சீனாவுக்கு வந்து அடுத்து புத்தின் வந்து போக போகிற தகவல் இருக்கு. ரஷ்யா என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க இதில்? ரஷ்யாவும் திரைமறைவில் ஈரானுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. சேட்டலைட் உளவு தகவல்கள், ஆயுதங்கள் முடிந்த அளவு கொடுக்கறது. அந்த காஸ்பியன் கடல் இருக்கு இல்லையா, அது ஒரு தீவு கடல், அது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் எல்லையாக இருக்குது. அந்த கடல் வழியாக கொடுக்கலாம், கார்கோ விமானங்கள் மூலமாக கொடுக்கலாம். அடுத்தது ரஷ்யாவினுடைய சேட்டலைட் வந்து துல்லியமாக எப்படி தாக்குவது அப்படின்ற தகவல்கள் ஈரானுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுகிறது. உக்ரைன் போரின் போதே ஈரான் தன்னுடைய ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அதை ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்குது. அந்த ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து ஈரான் வந்து முன்னேறி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை காரணமாக அந்த நாடு நலிவுற்றிருந்தாலும் நம்மளுடைய சொந்த பாதுகாப்புக்காக உள்நாட்டு அளவில் நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ விமானப்படையை நவீனமாக்க முடியாது, கப்பற்படையை நவீனமாக்க முடியாது. இதற்கு தேவையான பொருளாதாரம் மற்றும் வந்து தொழில்நுட்ப வசதிகள் இல்லை. அப்போ நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியும்? ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள், ஆள் இல்லாத ட்ரோன்கள், இதை ரெண்டையுமே அவங்க பயங்கரமாக ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ரஷ்யாவுக்கு கொடுத்தது, ரஷ்யா அதை இம்ப்ரவைஸ் பண்ணி அதை மேம்படுத்தி அதை மீண்டும் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிறது. ரஷ்யாவினுடைய சப்போர்ட்டு ஈரானுக்கு இருக்கிறது. ஐநா பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிராக தீர்மானங்கள் வரும்போது ரஷ்யாவும் சைனாவும் தான் வீட்டோ பவர் மூலமாக அதை முறியடிக்கின்றன. அப்படி அரசியல் ரீதியாகவும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த எண்ணெய் நெருக்கடியெல்லாம் வந்தது வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ஆதாயம். ரஷ்யாவினுடைய க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் வந்து மற்ற நாடுகளுக்கு, நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. ரஷ்யா மேலேயும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் பொருளாதார தடை போட்டாலும் அந்த ரஷ்ய எண்ணெய் இப்போ விற்கப்படுவதனால ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியாக ஆதாயம். ரஷ்யா அதனால் அந்த பொருளாதார தடைகள்னால வந்து சீர்குலைந்து போகலை. அதனால் புட்டின் நீங்கள் சொன்னது போல் சீனாவுக்கு போகிறாரு,
சீனாவோட நெருக்கமாக தான் இருக்கிறாரு. 2 நாடுகளுமே இந்த போர் முடிஞ்சு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா வரணுன்றதை வலியுறுத்தக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. புட்டினையும் பார்த்து பேசியிருக்காரு இல்லையா, அவர் பேசியிருக்காரு, ஃபோன்லேயும் பேசியிருக்கிறாரு. அப்போ 2 நாடுகளும் அழுத்தம் கொடுக்க தான் செய்கிறாங்க. நேட்டோ நாடுகள்லேயே ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போர் தொடுத்தது வந்து சரியில்லை, தவறு, பன்னாட்டு சட்டங்களின்படி தவறு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் ட்ரம்புக்கான எதிர்ப்பு என்பது அதிகரித்து கொண்டு தான் போகிறது. ஸோ டிஃபால்ட்டாக ரஷ்யா என்பது ஈரானுக்கு ஆதரவான நாடு தான். ஓகே, இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ வந்து ஈரானில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து ஆளுமை செலுத்தலை, ஐஆர்ஜிசி தான் வந்து ஒரு அரசை நடத்துகிறாங்கன்னு சொல்லி கருத்து இருக்குது. உண்மை அதுதான் சார்? இல்லை, ஒரு போர்க்காலத்தில் இராணுவ ரீதியாக முடிவெடுக்கிறது என்பது இராணுவம் முடிவெடுக்கிறது தான். ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு அதிபர் இருக்கிறாரு, அவர் பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்படுறாரு, அவங்களுடைய நிர்வாகம் என்பது தனியாக இருக்குது. இந்த ஐஆர்ஜிசி என்பது ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி நடக்குதுலையே 79, அப்போ இருந்த ஐயத்துல்லா கோமேனி உருவாக்குறாரு. எதுக்காக உருவாக்குறாருன்னா, அப்போ இருந்த மரபார்ந்த இராணுவத்தை நம்ப முடியாது, இஸ்லாமிய புரட்சியை பாதுகாக்கணும்னா நம்மளுடைய மதம் சார்ந்து ஒரு இராணுவத்தை உருவாக்கணும்னு சொல்லி தான் இந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை உருவாக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய சுப்ரீம் லீடர், அந்த ஷியா பிரிவு மக்கள் அந்த நம்பிக்கை, அதன்படி அவர்கள் வந்து அதை ஈரானை பாதுகாக்கின்ற ஒரு மத கடமைக்காக செய்யக்கூடிய ஒரு பிரிவாக அதை வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உள்நாட்டில் ஒரு போலீஸ் வேலை பார்க்குறதுக்கு ஒரு பிரிவு இருக்குது, வெளிநாட்டில் சண்டை போடுறதுக்கும் ஒரு பிரிவு இருக்குது. அது ஒரு பேரலல் இராணுவமாக தான் இருக்குது. ஈரானில் மரபார்ந்த இராணுவமும் இருக்குது, ஐஆர்ஜிசியும் இருக்குது. ஆனால் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடுத்த பிறகு ஐஆர்ஜிசி தான் ஆக்டிவாக தன்னுடைய முடிவுகள் எடுக்கிறதோ வேலை செய்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் ஈரானுடைய இப்போ சுப்ரீம் லீடரை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு மத குருமார்கள் அவங்க தெரிவு செய்கிறாங்க. அவங்களும் தெரிவு செய்யப்பட்டு தான் அந்த சபைக்கு வராங்க. அதனால் ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு பகுதி அளவில் அங்கே இருக்குது. முற்றிலும் மற்ற வளைகுடா நாடுகளைப் போல நேரடியாக மன்னராட்சி, ஷேக்குகளின் ஆட்சி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஐயத்துல்லா இப்போ கொல்லப்பட்டார் இல்லையா, ஐயத்துல்லா கோமேனி, அவருடைய கருத்தே என்னென்னா, மன்னராட்சி என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. நீங்கள் வந்து அப்படி ஒரு பரம்பரையாக ஒருத்தர் ஆள்றாருன்றதே எதிரானது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வளைகுடா நாடுகளுக்கு, அமீரகம், சவுதி அரேபியாக்கெல்லாம் இது பிடிக்கலை. இவங்க சன்னி பிரிவு, ஈரான் ஷியா பிரிவுன்றதை தாண்டி இந்த மாதிரி கருத்துக்களும் அவங்க முரண்படுவதற்கு காரணம். அதனால் இவங்களை விட ஏதோ ஒரு அளவு ஜனநாயகம் ஈரானில் இருக்கின்றது உண்மை. மற்ற வளைகுடா நாடுகளில் சுத்தமாக ஜனநாயகம் இல்லைன்றது உண்மை. ஆனால் அமெரிக்கா வந்து ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஈரானை தாக்குகிறது, ஜனநாயகம் இல்லாத வளைகுடா நாடுகளில் இராணுவ தளங்கள்லாம் வைத்துக்கொண்டு அவங்களுடைய முதலீட்டை தன்னுடைய நாட்டில் போட வைத்து அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி.